நான் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துட்டு இங்கே செக் டிசைன் கொடுத்துட்டேன். அகெயின் இதுக்கு கீழே நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அகெயின் திரும்ப ஒரு லைன் ட்ரா பண்ணி நான் 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பிரைட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும் போதுமே இந்த பொசிஷனில் தான் நீங்கள் போடணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு அகெயின் நான் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அகெயின் நான் 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த பார்டர் செக்ஸ்லாம் போட்டோம்ல, ஸோ அதை இந்த ஏரியாவில் நீங்கள் போட்டுக்கலாம். வேறு ஏதாவது மெயின் டிசைன் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம், உங்களோட இஷ்டம்தான். ஸோ நான் இந்த மாதிரி டிசைனை ஆல்டர்னேட் பண்ணி இப்படி போட்டுக்கிட்டே வரப்போகிறேன். ஃபுல்லாக அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நான் போட்டுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு அகெயின் இங்கேருந்தும் அதே மாதிரி போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்கு கீழே நான் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறேன். 2 லைன் போட்டிருந்தோம்ல, அதுக்கு கீழே அகெயின் ஒரு லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துட்டு இங்கே நான் கொடி டிசைன் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எந்த லென்த்துக்கு நம்ம எந்த அளவுக்கு போட போகிறோமோ அதை நான் மார்க் பண்ணி அகெயின் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து இப்படி இங்கே ஒரு ஸ்பைரல், திரும்ப அதிலிருந்து இங்கே கொண்டு போய் இங்கே ஒரு ஸ்பைரல், இந்த மாதிரி அங்கங்கே நீங்கள் தாராளமாக ஸ்பைரல் போட்டுக்க போகிறோம். ஸோ அகெயின் இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்பைரல், திரும்ப இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்பைரல், திரும்ப இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்பைரல், இந்த மாதிரி நாம் மாற்றி மாற்றி போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு அங்கே